நாங்க எல்லா கட்சியோட நாங்க இணக்கமா போயிடுவோங்க பாருங்க. காவி துண்டு போட்ட ஒருத்தர் தம்பி நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, இவரெல்லாம் ஏன் காவி துண்டு போடுறாரு? இப்ப நம்ம எல்லாம் மக்கள் தான் இருக்கணும். மக்கள்லாம் யார்? நம்ம அப்பா அம்மா தான். நம்மள தற்கூரிங்கிறாங்க. நம்ம தற்கூரி ஓட்டு உங்களுக்கு எதுக்கு நம்ம சொல்லணும்ல? அதுக்கு நாங்க தற்கூரியாவே இருக்கோம். நாங்க தற்கூரி தான். நான் டிபியே மாத்திட்டேன். அதனால இவர் சங்கிங்கிறனால இவர் காவி துண்டு போட்டார். ஆமா, நான் சங்கிதான். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம. இது மட்டும் இல்ல, எல்லாரும் வந்து ஏதோ வந்து எனக்கு மனநிலை சரியில்லை, இவ்வளவு பாதிக்கப்பட்டு அழுகுறேன்னா போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதிர்த்து காசு யார் கொடுப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு? ஆமா, பார்த்தா அப்படிதானே தெரியுது. ஆண்டி நீங்க வந்து நல்ல தம்பி, நீ இந்த மாதிரி பேசிட்டீனா எல்லாருமே அடிக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டீங்க உன்ன காதல மரியாதை உனக்கு என்ன சிரிக்கிற போது மறுபடியும் போடுறான் பாரு. அழுவாதீங்க அக்கா, நீங்க அழுகாதீங்க அக்கா, எல்லாம் பாக்குறாங்க. அடிக்கிறாங்க. தம்பி எல்லாம் நம்ம ஆள் தானே. இல்ல தம்பி, இது சரியில்லை தம்பி, பேசுறது சரியில்லை. அவங்க நிலையில இருந்து பாரு, அவங்க பாவம். நீ என்ன நடிக்கிறேன்னு சொல்லப்பா, தளபதியே நீ நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உண்மை அதுதான். ஆண்டி நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீ அப்படிதான்ப்பா சொல்ற. நீ அப்படிதான் தம்பி சொல்ற. அவங்க தலைவர் பாவம் 30 நாள் சாப்பிடலன்னு அவங்களுக்கு யாரோ சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்பி இருக்கிறாங்க அவங்க. அவர் பாவம் அவரு உடஞ்சு போயிருக்காரா, அப்ப அதை நம்பி இருக்கிறாங்க அவங்க. புரியுதா? அதனால அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அழுகிற கிளிசரிங் போட்டு அழுக முடியாது தலைவர் மாதிரி. உங்களுக்கு உண்மையிலேயே வந்திருக்கும். புரியுதா? அப்படி எடுத்துக்காத. அந்த அக்கா பாவம் அவங்க.